மூடனான காளிதாசர் என்ன பண்றாரு, தன் மனைவி சொன்னது போலவே காளி தேவி கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்றாரு. தினமும் என்னன்னு பிரார்த்தனை பண்றாரு, காளி தேவி நீங்க தான் எனக்கு அறிவு கொடுக்கணும், நீங்க அந்த அறிவை கொடுத்துட்டீங்கன்னா நான் வாங்கின்னு போயிடுறேன், அது இருந்தாதான் என் மனைவி என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டா, அதனால நானும் என் மனைவியும் சந்தோஷமா வாழறதுக்கு அந்த அறிவை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாம அப்படி கேட்கிறாரு. அறிவுனா என்னன்னே அவருக்கு தெரியல, அந்த மாதிரி கேட்கிறாரு. இவருடைய இந்த வெள்ளந்தியான மனசையும் தூய்மையான பக்தியையும் பார்த்துட்டு அம்பாள் அவரோட முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க. காட்சி அளித்துட்டு கூப்பிடுறாங்க, ஏன்பா இங்க வா, என் 2 கைகள்லயும் பாயசம் இருக்கு, ஒரு பாயசத்தை குடிச்சா அறிவு வரும், இன்னொரு பாயசத்தை குடிச்சா ஆற்றல் வரும், உனக்கு எது வேணுமோ எடுத்து குடின்னு சொல்றாங்க. இவருக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இவருக்கு தான் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் கம்மி இல்லையா, நம்ம மனைவி அறிவை தானே வாங்கின்னு வர சொன்னா, இவங்க என்ன இன்னொன்னு ஒன்று சொல்றாங்க, இப்போ நாம இதை குடிக்கிறதா அதை குடிக்கிறதா, எதை குடிச்சா நம்ம மனைவி கூட போய் வாழலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. அதனால அம்மா எனக்கு எதை குடிக்கணும்னு தெரியல, அதனால நான் 2யும் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு ஆற்றல் 2த்துல இருக்க பாயசத்தையும் எடுத்து குடிச்சிட்டாரு. குடிச்சதும் அந்த நொடி பொழுதுலயே அவருக்கு அறிவும் ஆற்றலும் கிடைச்சிடுது. ஆனா அதை கூட அவரால் உணர முடியல. அப்ப அம்பாள் கிட்ட கேட்கிறாரு, அம்மா நான் 2யும் குடிச்சிட்டேன், இப்போ எனக்கு என் மனைவி சொன்ன அறிவு வருமா, என்ன பண்ணுவீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அம்பாள் சிரிக்கிறாங்க. அவருடைய குணத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு, கண்டிப்பா கிடைச்சிடும், நீ போயிட்டு வா, உனக்கு அறிவும் ஆற்றலும் 2மே கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ நொடி பொழுதுல அம்பாள் மறைஞ்சதும் இவருக்கு அறிவு ஆற்றல் 2ம் கிடைச்சிடுது. அப்பதான் அவர் உண்மையான அறிவாளியா மாறுகிறார். அது மட்டும் இல்லாம மொழி புலமை கொண்ட பெரிய கவிஞரா புலவரா மாறிடுறாரு. மாறின பிறகு என்ன ஆகுதுன்னா, அவருடைய நிறைய பாடல்கள்லாம் எழுதுறாரு. அவருடைய பேச்சு நடை உடை எல்லாமே மாறிடுது. ஒரு புத்திசாலி எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தோற்றம் அளிக்கிறார். இதை பார்த்ததான் அவங்க மனைவிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம்லாம் அந்த நாட்டை ஆளுகிற போஜராஜன் என்ற மன்னனுக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்றாரு, அந்த போஜராஜன் தன்னுடைய அரசவைக்கு அழைச்சிட்டு போய் இந்த காளிதாசரை புலவரா ஆக்கிடுறார். அரசவை புலவரா பதவி கொடுத்துடுறாரு.